வணக்கம் குமரி மக்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு விளாக் வீடியோ தான். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ஹையஸ்ட் லெவலாக கொண்டாடுற கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரே இடம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். அதில் குடில் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்கும். லைட்டு டெக்கரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சர்ச்சில் எல்லாம் லைட்டு வேறு லெவலாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்காமண்டம் பகுதியில் அமைந்துள்ள இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள குடில். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே அமைந்துள்ளன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்காமண்டம் ஜங்ஷனில் இருந்து தக்கலை போகிற பாதையில் தான் இந்த சர்ச்சு அமைந்துள்ளது. அதுக்கு பக்கத்தில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் அமைந்துள்ளது. ஸோ இந்த இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச்சுக்கு வந்து அதனுடைய லைட்டு டெக்கரேஷன் எல்லாமே பார்க்குறாங்க. நமக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ட்ரன்ஸே வேறு லெவலாக இருக்கும். ஸோ ரவுண்டான போல் அதில் லைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறதுக்கு குழந்தைகளில் இருந்து வயசானவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் 24-25 பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவங்க நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் நைட்டு 7 மணிலேருந்து விடிய காலம் 7 மணி வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ணி குடில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் குடில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு டெக்கரேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. கன்னியாகுமரின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நம்பர் 1 இடம். ஸோ இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே லைட்டு வேறு லெவலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த பசங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறதுக்கும் செட்டப் இருக்குது. அதிலேருந்து அப்படியே மேலே பார்த்தா சர்ச்சினுடைய ஃபுல் வியூ தெரியுது, வேறு லெவலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாருங்கள் பொம்மையில் செய்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிக்கரடி எல்லா வியூவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த வியூவை பாருங்கள், மிஸ் பண்ணிடாங்க. கீழே இருந்து பார்க்கும்போதே சர்ச்சுடைய வியூ வேறு லெவலாக இருக்குது. லைட்டு டெக்கரேஷனும் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாதையே நடந்து அப்படி சர்ச்சு பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும். அந்த பாதையில் மூணு செக்ஷன் ஆட்டு அவங்க எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தாலே பார்த்துருங்க, டாட்டா பை பை அது தலை அசைச்சிட்டே இருக்குது. எல்லாமே பொம்மையில் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. மரத்துலேயே நிறைய சீரியல் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. மேக்காமண்டத்தில் இந்த சிஎஸ்ஐ சர்ச்சை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன் டைமாவது வெளியே கூட்டிகிட்டு வந்து இதை எல்லாமே காட்டி விட பாருங்கள். சர்ச்சுடைய வியூ லைட்டு, கலர் லைட்டு, மல்டி கலர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்படி வந்து எல்லாருமே ஃபேமிலியாக வந்து தான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாட்டு கிறிஸ்மஸ் 24-25க்கு நீங்கள் கன்னியாகுமரியை விசிட் பண்ணி பாருங்கள். வியூ பாருங்கள், ஃபுல் சர்ச்சுடைய ஃபுல் வியூ இதான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ கன்னியாகுமரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது விளாக் வீடியோ தான், கிறிஸ்மஸ் விளாக் வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வசனம் படி அந்த ஃபோட்டோ செட்டப் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்துங்க ஒரு ஸ்டோரி வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்துக்குங்க, நான் எல்லாமே வியூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாட்டு ஒரு குடில் செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் இயேசு பிறந்ததாட்டு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா அப்பா சீசர்கள் ஆடு மாடு எல்லாமே இருக்கும். அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் தாட்டு ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோயிலுடைய வியூ. இதில் பார்த்திங்கன்னா கலர் லைட்டு மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்தாலுமே அவங்களுடைய ஃபேமிலியாக வந்து இதில் இருந்து நல்ல மாதிரியாக பேசிட்டு அந்த வியூ எல்லாமே ரசிச்சுட்டு தான் போவாங்க. இது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு விளாக். இனி செகண்ட் விளாக் பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த சர்ச்சுடைய விளாக் வரும். ஓகே.